மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் கல்வி விருது கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 ஓட்டமாகவே கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு 3 ஓட்டமாக கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே எல்லா மாணவர் மாணவிகள் அது அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்பவும் குஷியாகவும் அவரை ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்த்துறாங்க. ஆனால் அவரை வாழ்த்துறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்படி கூவுறாங்க அப்படின்னா, வாங்குற காசுக்கு மேலே கூவுறியடா அப்படின்றதான் இப்போ அந்த மேடை இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நாளைய முதல்வர் நாளைய சிஎம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு வச்சுங்க. ஏன் அதை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னா, அவர் கண்டிப்பாக முதல்வராக ஆக போகிறதில்ல, அந்த சேர்லேயும் உட்கார போகிறதில்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே 100% தெரியும். ஆனால் அவரை வாழும் காமராஜர்னு நாங்கள் பாரு, அவன் மட்டும் என் கையில் கச்சான்னு வச்சுக்கோ, வாயிலே முக்கு 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 முக்குன்னு குத்துவேன். காமராஜர் அந்த பிஎம்டபிள்யூலையும் ரோல்ஸ் ராயல்லையுமா போவார். ஏண்டா வாங்கின காசுக்கு மேலே கூறுங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தாலுமே அவருடைய துறையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்காரு. அவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. விஜய் அரசியலுக்கு இப்போ என்ன கழட்ட போறாரு அப்படின்னு பல பேர் பல தரப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியில் இருந்து கன்னட மொழி வந்தது அப்படின்ற மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் சொன்னாரு. அதை சொன்னதுலேருந்து கர்நாடகாவில் மிக தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. மன்னிப்பு கேட்க முடியாது, மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக கமலஹாசன் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ கர்நாடகாவில் எந்த திரையரங்களும் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் 10ஆம் தேதி தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு, அதாவது கமலஹாசனோட இந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன குரல் கூட கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். முதல் கமலஹாசன் குரல் கொடுத்த முதல் ஆள் பார்த்தோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இஷ்யூ ஆனாலும் அவர்கிட்ட இருந்தால் முதல் ஒரு அறிக்கை வர்றதா இருந்தாலும் சரி, ஒரு குரல் வர்றதா இருந்தாலும் சரி, முதல் குரல் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அரசியலில் மக்களுக்கு சேவை செய்யணும். அதாவது என்னது, 200 கோடி ரூபாய் நம்மளுக்கு சம்பளம் வேணாம், அதை விட்டுட்டு மக்கள் சேவை செய்கிறதுக்காக வராரு. இந்த வேற கல்வி விருதில் எனக்கு என்ன ஒரு கடுப்பு அப்படின்னா, அதான் இப்போ சொன்னனே, காமராஜர் இவர் காமராஜரா, அந்த வெக்கமா இல்லையா? அது சொல்கிறவன் வாயில் நல்லா ஏதோ ஒன்று வருது. அது சொன்னால் கூட விஜய் எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. காமராஜர் பசங்க படிக்கணும்னு கல்விக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கையேந்தி பசங்களை படிக்க வச்சிருக்காரு. எல்லாருக்குமே காமராஜரோட வரலாறு தெரியும். இந்த வரலாறு தெரியும் போது தான் இந்த தற்குறிலாம் பார்த்தாங்க அப்படின்னா, காமராஜர்னும் போது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. இதனால தான் மிகப்பெரிய ஆவேசமாக ஆகிறோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களை ஆந்திராவில் வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அங்கே மரம்லாம் வெட்டி அதை வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போது இவங்க தான் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுட்டு தள்ளுறதுலாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அப்பயும் பார்த்தாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் தான் முதல் குரலாகவே இருந்தது. செம்மர கடத்துற அளவு கடை இவங்க எல்லாமே இருக்கிறாங்க, சாமானிய மக்கள் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குரல் கொடுத்துருந்தாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது சுத்தமாகவே இவர் எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள். ஏன் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் பார்த்தோன்னா ஒரே துறையில், அதாவது கமலும் அதே சினிமா துறையில் தான் இருக்கார், விஜயும் இது வரைக்குமே சினிமா துறையில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே அவர் சினிமா துறையில் தான் இருக்கார் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வரைக்குமே கமலஹாசன், ஏன்னா அது பேசக்கூட தேவையில்ல, ஒரு அறிக்கையாவது ஒன்று கொடுக்கலாம்ல அவருக்கு ஆதரவா. நீ இருக்கிற துறையில் தான் கமலஹாசனும் இருக்காரு, அவருக்கே நீ சப்போர்ட் பண்ணல அப்படின்னா மக்களுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ண போகிற? இன்னமே எந்த நாயாவது அவரை காமராஜர் சொன்னானுங்க அப்படின்னா அவனுங்களை அங்கேயே வாயிலே குத்துங்க. காமராஜரோட பேரை கெடுக்க வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறோம். இந்த கல்வி விருது கொடுக்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பசங்களை பார்த்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஊக்கப்படுத்துகிற விஷயங்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விஜய் மேலே. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம். யாருடைய மனசு புண்படுறதுக்கும் இது பேசலை. ஏன்னா காமராஜரும் போது தான் மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.